நரசிம்மரின் கோபத்தை அடக்க சிவபெருமான் உருவெடுத்தார். அந்த மோதல் எப்படி முடிந்தது? கிருஷ்ண பகவானின் அவதாரம். நரசிம்மராக அவதாரம் எடுத்து ஹிரண்யகசிபுவை அழிக்கிறார். கோபம் அடங்கவில்லை. நரசிம்மர் உலகங்களை பயமுறுத்துகிறார். தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிடுகிறார்கள். நரசிம்மரின் கோபம் உலகத்தையே அழிக்கப் போகிறது. சிவன் நரசிம்மனை அமைதிப்படுத்த காளி ரூபமாக வருகிறார். என் கோபத்தை தீர்த்து வைக்கவில்லை, எதிர்வரும் யாரையும் சகிக்க மாட்டேன் என்றார் நரசிம்மர். சிவன் ஷரபேஸ்வரர் எனும் பறவையாக உருவெடுக்கிறார். சண்டை ஆரம்பம். நரசிம்மரும் ஷரபேஸ்வரும் ஆகாயத்தில் மோதுகிறார்கள். பூமி நடுங்குகிறது. தேவர்கள் பீதி அடைகின்றனர். உலகங்கள் அதிர்கின்றன. நரசிம்மரின் வலியைக் கண்டு சிவனின் கண்களில் கருணை எழுந்தது. ஷரபேஸ்வர் நரசிம்மனை தழுவுகிறார். கோபம் கரைகிறது. அமைதி தோன்றுகிறது. நரசிம்மர் கண்களில் கண்ணீர். நான் கோபத்தில் அல்ல, நியாயத்தில் இருந்தேன் என்று. சிவன், நீ உண்மைதான், ஆனாலும் கருணையில்லாத நியாயம் அழிவை தரும். இருவரும் தங்களது மூல ரூபமாக திரும்புகிறார்கள். சாந்தி நிலை ஏற்படுகிறது. தேவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர். சக்தியும் ஞானமும் சேரும்போதுதான் உலகம் வாழும்.